Assalamualaikum Jalila. sir. நான் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டுமா 1 minute வெயிட் பண்ணுங்க. Udah, ya, kuku. Yang ada gigi. ஓகே, ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க. இன்னும் இணைகிறார்கள் லைன் கொள்ளட்டுமா?
ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், வணக்கம். இன்று நாங்க கரிக்குலம் தியரி அண்ட் பிராக்டிஸ்ங்கிற பாடத்தில் இணைஞ்சிருக்கின்றோம். நாங்க கடந்த 2 செஷன்லையும் 2 முக்கியமான கலைத்திட்ட வடிவமைப்பாளர்கள், கலைத்திட்ட மாதிரிகையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய கலைத்திட்ட வடிவமைப்பாளர்கள் 2 பேருடைய கலைத்திட்ட மாதிரிகைகளை பற்றி பார்த்தோம். ஒன்று டெய்லர் அவர்களினுடைய, ரால்ஃப் டெய்லர் அவர்களினுடைய நேர்கோட்டு மாதிரியை பார்த்தோம். அதன் பின்னர் அவருடைய மாணவரான ஹில்டா டாப்பாவினுடைய குறிக்கோள் மாதிரியை நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இன்று நாங்க பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்த இன்னும் ஒரு கலைத்திட்ட வடிவமைப்பாளரான வீலர் என்பவர்களுடைய கலைத்திட்ட மாதிரியை பற்றி சற்று பார்க்கறதுக்கு இருக்கிறது. இவருடைய கலைத்திட்ட மாதிரியை தொடர்பான விளக்கங்கள் 1967ஆம் ஆண்டு இவரால வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் டெய்லருடைய மாதிரி 1949ஆம் ஆண்டு என்று பார்த்தோம். ஹில்டா டாப்பாவினுடைய மாதிரியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது 1962ஆம் ஆண்டு என்று. இந்த வீரருடைய மாதிரி 1967ஆம் ஆண்டு என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீரருடைய மாதிரியை சொல்வார்கள் வட்டத்தன்மை கொண்ட மாதிரி, சைக்ளிக்கல் மாடல்ஸ் சொல்லுவாங்க. சைக்ளிக்கல் மாடல்ஸ், வட்டத்தன்மை கொண்ட மாதிரி. ஹில்டா டாப்பாவினதும் டெய்லருடைய மாதிரியை நாங்கள் சொல்லுவோம் நேர்கோட்டு மாதிரி என்று சொல்லுவோம். நேர்கோட்டு அடிப்படையில தான் காணப்படும். இங்கு ஒரு சுழற்சி அடிப்படையில, ஒரு வட்டத்தன்மை கொண்டதாக, ஒரு எண்ணுதன்மை கொண்டதாக இவருடைய மாதிரி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பிரதானமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வட்ட மாதிரிக்குள்ள காணப்படுகின்ற ஒவ்வொரு வட்டங்களும் சுழற்சி அடிப்படையை கொண்டதாக இருப்பதோட ஒன்றிலொன்று தங்கி இருக்கக்கூடியவாறு, ஒன்றிலொன்று செல்வாக்கு செலுத்தக்கூடியவாறு தங்கி இருக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் குறிக்கோள் மாதிரி தான். டெய்லருடைய, ஹில்டா டாப்பாவினுடைய குறிக்கோள் மாதிரி தான். ஆனால் அந்த குறிக்கோள் மாதிரி நேர்கோட்டு வடிவில் அமைக்கப்படாமல் வட்டத்தன்மை கொண்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்க இந்த வீரர்களுடைய மாதிரியை கொஞ்சம் விளக்கமாக நாங்க சரியே ஓகே. பிரித்தானியாவினுடைய கலைத்திட்ட அபிவிருத்தியாளரான வீலர் டெய்லருடைய மாதிரியை விமர்சனம் செய்து, டெய்லருடைய மாதிரியில காணப்படுகின்ற குறைபாடுகளை விமர்சனம் செய்து தனது வட்டத்தன்மை கொண்ட மாதிரியை 1967 முன்வைத்தார். எனினும் இந்த வீலருடைய மாதிரியும் டெய்லருடைய மாதிரி போலதான் காணப்படுகின்றது. அது நேர்கோட்டு மாதிரி, இது வட்டத்தன்மை கொண்ட மாதிரி. ஆனா ரெண்டுமே குறிக்கோள் மாதிரி தான். அத்தோட டெய்லர் மாதிரியில காணப்படுகின்ற பல விடயங்களை இவரும் அதே மாதிரியை முன்வைக்கிறார். ஏனெனில் இருவரும் தனது மாதிரிகையினை குறிக்கோள் மாதிரிகையாகவே முன்வைத்துள்ளனர். அதாவது டெய்லரின் நேரான மாதிரிகையினை சீரமைத்து வீலர் வட்டத்தன்மை கொண்ட மாதிரிகையாக உருவாக்கி இருக்கிறார். இவர் ஒரு சைக்கிளிங் ஷேப் இருக்கிறது, வட்டத்தன்மை கொண்ட ஷேப் காணப்படுது. அதே நேரம் நாங்கள் டெய்லருடைய மாதிரியாக பார்த்திருக்கிறோம், அது ஒரு நேர்கோட்டு மாதிரியாக இருக்கு. என 4 முக்கியமான படிமுறைகள் இருக்கு. நோக்கம் மற்றும் குறிக்கோள், அடுத்தது விடய உள்ளடக்கம், அடுத்தது ஒழுங்கமைப்பு, அடுத்தது மதிப்பு. இவருடைய மாதிரிகளில் 5 வட்டங்கள் காணப்படும். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த கலர் தெளிவா தெரியல, பாருங்க. தெளிவா இருக்குதா? விளங்குதா சுஹா?
ஒரு சைக்கிளிங் ஷேப்ல வந்து காணப்படுது. இதுல முதலாவது படிமுறையாக காணப்படுறது வந்து நோக்கங்களும் குறிக்கோள். அப்ப நோக்கங்களும் குறிக்கோளும் அதோடைய அடுத்த கட்டமாக இருப்பது கற்றல் அனுபவம். அப்ப ஹில்டா டாப்பாவுல இருந்து மாறுது பாருங்க. ஹிட்லா டாப்பாவோட வந்து நோக்கத்துக்கு பிறகு பாட உள்ளடக்கம் வருது. அதுக்கு பிறகுதான் கற்றல் அனுபவம். இங்க கற்றல் அனுபவத்துக்கு பிறகுதான் பாட உள்ளடக்கம் மாதிரி இது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பாருங்க பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்வது. அதுக்கப்புறம் கற்றல் அனுபவங்களையும் பாட உள்ளடக்கங்களையும் ஒழுங்கமைத்து கற்றல் அனுபவங்களையும் பாட உள்ளடக்கத்தையும் ஒழுங்கமைக்கிறது, ரெண்டையும் ஒன்றிணைக்கிறது. அடுத்த இறுதிப்படியாக மதிப்பீடு என்கின்ற ஒரு படி வந்து காணப்படுகிறது. மதிப்பீட்டின் தன்மைக்கு ஏற்ப கலைத்திட்ட உள்ளடக்கமானது பொருத்தமானதாக அமையுமாக இருந்தால் ஹில்டா டாப்பாவை போல இதுவும் நடைமுறைப்படுத்தப்படும். அந்த உரிய இலக்கை அடையவில்லையாயின் மதிப்பீட்டின் பின்னர் மீண்டும் நோக்கம், கற்றல் அனுபவம், பாட உள்ளடக்க தெரிவு, கற்றல் அனுபவத்தை பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைக்கிறது, மீண்டும் மதிப்பீடு என்ற அடிப்படையில ஒரு சுழற்சி வட்டத்துல, ஒரு சுற்று வட்டத்துல ஒரு இயங்குதன்மை கொண்டதாக இந்த கலைத்திட்ட மாதிரிகை நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய வகையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே டெய்லருடைய மாதிரியில் இருந்து சில விடயங்களில் வேறுபட்டாலும் குறிக்கோள் அல்லது இலக்கு, நோக்கம் என்கின்ற அந்த அம்சத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது டெய்லருடைய மாதிரியை தழுவியதாகத்தான் வீலரனுடைய இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரியும் காணப்படுகிறது என்பதை எங்களால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஹில்டா டாப்பாவினுடைய 7 படிமுறைகளை கொண்ட மாதிரிகை ஒன்று அல்லாமல் வீலருடைய மாதிரிகை 5 படிகளை கொண்டதாக இருக்கின்றது. ஹில்டா டாப்பாவுடைய நாங்க பார்த்திருக்கிறோம். முதலாவது வந்து தேவைகளை இனங்காண்றது, நோக்கங்களை தீர்மானிக்கிறது, பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்யறது, அதுக்கு பிறகு கற்றல் அனுபவத்தை தெரிவு செய்யறது. அப்ப இங்க வந்து மாறி இருக்கு பாருங்க. நோக்கத்துக்கு பிறகு கற்றல் அனுபவம், கற்றல் அனுபவத்துக்கு பிறகு பாட உள்ளடக்கம். ஹில்டா டாப்பாவோட நோக்கத்துக்கு பிறகு பாட உள்ளடக்கம், பாட உள்ளடக்கத்துக்கு பிறகுதான் கற்றல் அனுபவம். சரி, அப்ப அந்த வகையில ஹில்டா டாப்பாவினுடைய கருத்துக்களில் இருந்து வீரருடைய கருத்துக்கள் மாற்றமடைந்ததாக, வேறுபட்டதாக காணப்படுவதை எங்களால அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. ஓகே, இப்ப பாப்பனர் வீரருடைய மாதிரியும் டெய்லர் மாதிரி குறிக்கோள் மற்றும் நோக்கம் என்பவற்றுடையதான் ஆரம்பமாகிறது. அதாவது ஒரு படிமுறை மற்றொரு படிமுறையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையில, சுருக்கமா சொல்ல போனால் ஒரு வட்டம் மற்ற வட்டத்தில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையில ஒன்றை அடிப்படையாக கொண்டு மற்றது தொடங்கும் வகையிலும் இம்மாதிரிகை ஒழுங்கமைந்துள்ளது. அப்ப வீலர் நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் அடிப்படையாக கொண்டு கற்றல் அனுபவங்கள் தெரிவு செய்யப்பட்டு கற்றல் அனுபவங்களுக்கு ஏற்ப பாட உள்ளடக்கங்கள், பாட விடயங்கள் தெரிவு செய்யப்பட்டு பாட விடயங்களுக்கு ஏற்ப மீண்டும் கற்றல் அனுபவங்களையும் பாட விடயங்களையும் ஒழுங்கமைத்து கற்றல் அனுபவங்களையும் பாட விடயங்களையும் மீண்டும் ஒழுங்கமைத்து அந்த அனுபவங்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் செயற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்பட்டு மதிப்பீடு செய்யும் வகையில், இறுதியாக மதிப்பீடு செய்கின்ற வகையில வீரர்களுடைய இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரிகை அமைந்து காணப்படுகின்றது.
விளங்கிட்டோம். ரைட். அப்ப கலைத்திட்ட அபிவிருத்தியில வீரர் அவர்கள் அறிமுகம் செய்த இந்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரியானது நோக்க மற்றும் குறிக்கோள் மாதிரியாக இருந்தாலும் அவை டெய்லருடைய மாதிரியில் இருந்தும் ஹில்டா டாப்பாவுடைய மாதிரியில் இருந்தும் வேறுபட்ட அம்சங்களையும் டெய்லருடைய மாதிரியோடு தொடர்படக்கூடிய பல அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடிய வகையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருப்பது எங்களால அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுல ஹில்டா டாப்பாவுடைய கருத்திலிருந்து மிக முக்கியமாக வேறுபடுகின்ற கருத்து வீரருடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஹில்டா டாப்பா அவர்கள் தனது மாதிரிகளை ஒழுங்கமைக்கின்ற போது பாட உள்ளடக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்கின்றார். என்ன பாட உள்ளடக்கம், என்ன சப்ஜெக்ட் கண்டென்ட் இருக்கிறதோ அதற்கு ஏற்பதான் மாணவர்களுக்கு கற்றல் அனுபவங்கள் வழங்கப்படும் என்கிறார். ஆனால் வீரருடைய மாதிரியில இது மாற்றமடைந்து காணப்படுகின்றது. அதாவது கற்றல் அனுபவங்களுக்கு ஏற்பதால் பாட உள்ளடக்கங்கள் தெரிவு செய்யப்படுகிறது. கற்றல் அனுபவங்களுக்கு ஏற்பதால் பாட உள்ளடக்கம் தெரிவு செய்யப்படுகின்றது. கற்றல் அனுபவத்துக்கு தான் முன்னுரிமை. அந்த அனுபவத்தை வழங்கக்கூடிய பாட உள்ளடக்கங்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஹில்டா டாப்பாவுடைய கருத்துல பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்து அந்த உள்ளடக்கத்துக்கு பொருத்தமான அனுபவங்களை வழங்க வேண்டும் சொல்லி மாற்றம் அடைஞ்சு காணப்படுது. ரைட். இதுல நீங்க சொல்லுங்க பாப்போம், நீங்க டீச்சர்ஸா இருக்கீங்க, இதுல யாருடைய கருத்து ஏற்புடைய கருத்தாக இருக்கு? பாட உள்ளடக்கத்துக்கு ஏற்ப கற்றல் அனுபவமா, கற்றல் அனுபவத்துக்கு ஏற்ப பாட உள்ளடக்கம்? Right? Subject content ஏற்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ப சப்ஜெக்ட் கண்டனா, எது பொருத்தமானது? பாட உள்ளடக்கத்துக்கு ஏற்ற கற்றல் அனுபவம். பாட உள்ளடக்கத்துக்கு ஏற்ப கற்றல் அனுபவம். நாகேந்திரா நினைக்கிறீங்க எது தற்காலத்துக்கு பொருத்தமானது? கற்றல் அனுபவத்துக்கு ஏற்ப பாட உள்ளடக்கமா, பாட உள்ளடக்கத்துக்கு ஏற்ப கற்றல் அனுபவமா? கற்றல் அனுபவங்களுக்கு ஏற்ற பாட விட. எஸ், வெரி குட். கற்றல் அனுபவத்துக்கு ஏற்ற பாட உள்ளடக்கம். நாங்க மாணவர்களிடம் என்ன லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை எதிர்பார்க்கிறோமோ அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வழங்கக்கூடிய பாட உள்ளடக்கத்தை தான் நாங்க சேர்க்க வேணும். நாங்க பாட உள்ளடக்கத்தை தீர்மானிச்சு போட்டோம், அதுல இருந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தமாக இருந்தால் அது காலம், இடம், நேரம், சூழல், மாணவனுடைய தன்மை, கற்பிக்கின்ற ஆசிரியருடைய இயல்பு என்பவற்றுக்கு ஏற்ப அது வேறுபடலாம். எதிர்பார்க்கப்படாத வேறு வகையான அனுபவங்களை கூட அது வழங்கலாம். அதனால கற்றல் அனுபவங்கள் தீர்மானிக்கப்படும். என்னென்ன லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கும், அதுக்கேற்ப நாங்க என்ன செய்யறோம், பாட உள்ளடக்கத்தை நாங்க தீர்மானிச்சு கொள்றோம். ரைட். இப்போ நாங்க எங்களோட நாட்டில் இப்ப நாங்க பயன்படுத்துகின்ற லேர்னிங் அவுட்கம்ஸ், கற்றல் பேறு மாதிரியும் இப்படிப்பட்டது, வீரருடைய மாதிரியை தழுவியதுதான். ஏன் நாங்க கற்பிக்கிறதுக்கு முதலே நாங்க என்ன செய்யறோம், மாணவர்கள் எதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்க தீர்மானிக்கிறோம். என்ன, மாணவர்கள் இந்த 30 நிமிடம் அல்லது 40 நிமிடம் கற்றலின் பேராக எதனை அடைந்து கொள்ள வேண்டும் இதை முன்கூட்டியே தீர்மானிச்சு அதற்கேற்ப நாங்க என்ன செய்யறோம், எங்களோட பாடவிருத்தி படிமுறைகள், கற்பித்த துணை சாதனங்கள், கணிப்பீடு, மதிப்பீடு எல்லாத்தையும் நாங்கள் மேற்கொள்றோம். விளங்கிட்டோம். ஆகவே வீரருடைய இந்த கருத்து ஏற்புடைய கருத்தாக இருக்கின்றது சொல்லவா? ஏதாவது குழப்பம் இருக்கா, யாருக்காவது தெளிவில்லாம இருக்குதா?
கிளியரா? ஓம் சார். கிளியர் தானே? ஓ லக்ஷணி கிளியர் தானே? எஸ், ஓகே, ரைட். ரைட். அடுத்த விஷயத்தை பாருங்க. இந்த வீரருடைய மாதிரியில காணப்படுற அடுத்த முக்கியமான விஷயம், நாங்க இந்த 5 வட்டங்களை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறோமா. இவர் தனது மாதிரிகையில் கற்றல் அனுபவங்களையும் பாட விடயங்களையும் வெவ்வேறாக காட்டுவதன் மூலம் பாடசாலைக்கு உள்ளும் பாடசாலைக்கு புறமும் வெளியில் மாணவர்களால் பெற்றுக்கொள்ளப்படும் அனுபவங்கள் யாவும் கற்றல் அனுபவங்களாகவே கருதப்படுகின்றன. கற்றல் அனுபவங்களுக்கு ஏற்பதால் பாட உள்ளடக்கம் தீர்மானிக்கப்படுவதனால ஒரு மாணவன் பாடசாலைக்கு உள்ள இருந்தாலும் சரி, பாடசாலைக்கு வெளியிலாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வாறான அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கின்றானோ அவை எல்லாமே கற்றல் அனுபவங்கள் தான். அது வகுப்பறைக்கு உள்ள இருக்கலாம், வகுப்பறைக்கு வெளியில் இருக்கலாம், பாடசாலைக்கு வெளியா இருக்கலாம், எல்லாமே கற்றல் அனுபவங்கள் தான். அப்ப வீரருடைய மாதிரியில் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட விடயங்களை, பாட உள்ளடக்கம், பாட விடயங்கள், சப்ஜெக்ட் கண்டென்ட் தெரிவு செய்யறதுக்கு முதல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், கற்றல் அனுபவங்களை தெரிவு செய்ய வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. நாங்க எமது நாட்டில் இப்போ 2017ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாங்க பின்பற்றுகின்ற இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் மாடல், தேர்ச்சி மைய கலை திட்டத்துல கற்றற்பேறு மாதிரி அடிப்படையிலான இந்த கற்பித்தல் வடிவமைப்பு முறையானது இந்த வீரருடைய மாதிரியுடைய தழுவலாக இருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்களே முன்கூட்டியே நாங்கள் கற்றற்பேறுகளை தீர்மானித்து விட்டு அந்த கற்றற்பேறுகளை அடையும் விதமாக பாடப்பிரவேசம், பாட விருத்தி செயற்பாடுகள், கற்பித்தல் துணை சாதனங்களுடைய பயன்பாடு, கணிப்பீடுகள், மதிப்பீடு, பின்னூட்டல் எல்லாமே அதனை தழுவியதாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. ஆனா எங்கட கலைத்திட்ட வடிவமைப்பில, கலைத்திட்ட அமுலாக்கத்தில் காணப்படும் மிக முக்கியமான பிரச்சனை சொன்னால், நாங்கள் வெறுமனே அறிவு சார்ந்த விடயத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் வீரர் சொல்றது அது அல்ல. அறிவு, திறன், மனப்பாங்கு யாவும் கலந்த விடயத்தை அவர் சொல்றார். ஆனா நாங்க அறிவு சார்ந்த விடயத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாங்க உண்மையிலேயே எங்களுடைய கற்றல் அனுபவங்கள் செயல் சார்ந்ததாக, ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக, செயற்பாடு சார்ந்ததாக, செயல் சார்ந்ததாக அமையுமாக இருந்தால் எங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மிகவும் விளைதிறன் மிக்கதாக அமையும். எமது மாணவர்களுடைய கற்றல் அனுபவங்களும் விளைதிறன் மிக்கதாக இருக்கு. நாங்க ஒருவரை அறிவு சார்ந்த விடயத்துக்கு அளவு கடந்த முக்கியத்துவம் வழங்குவதனால்தான் எங்களோட கற்பித்தல் செயற்பாடுகள், எங்களுடைய கலை திட்டத்துடைய அமுலாக்க செயற்பாடுகள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற விளைவுகளை தருவதில்லை. ஓகே, அப்ப வீரருடைய மாதிரிகையில இந்த வட்டங்கள் அம்புக்குறிகளால காட்டப்பட்டிருப்பது, ஒரு வட்டத்திலிருந்து மற்றொரு வட்டத்துக்கு அம்புக்குறி பாய்ந்து பார்க்கலாம். அது நேரம் அந்த வட்டத்துக்கு மற்றொரு அம்புக்குறி வந்து பாய்ந்து வரும். அந்த வட்டத்துடைய 2 பகுதிகளிலையும் அம்புக்குறிகள் காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. பாருங்க, நோக்கத்துக்கு மதிப்பீடு ஒரு அம்புக்குறி வருகிறது, அதே போல நோக்கத்துக்கு ஒரு அம்புக்குறி கற்றல் அனுபவத்துக்கு செல்கிறது.
கற்றல் அனுபவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நோக்கத்திற்கு ஒரு அம்புக்குறி பாய்ந்து வருகிறது. அதே நேரம் கற்றல் அனுபவத்திற்கு ஒரு அம்புக்குறி பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்கிற அந்த பகுதியை நோக்கி பாய்ந்து செல்கிறது. அப்ப இரண்டு புறமும் அம்புக்குறிகளால காட்டப்படுவது என்னன்னு சொன்னால் ஒரு விடயம் மற்றொரு விடயத்துடைய செல்வாக்கு செலுத்துகின்றது. ஒன்று ஒரு பகுதி ஒரு கட்டம் இன்னொரு கட்டத்தில இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விடயம் மற்றொரு விடயத்தில செல்வாக்கு செலுத்துகிறது என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. எது இந்த அம்புக்குறி காட்டப்படுவது. அப்ப வட்டமாக அமைத்தது நோக்கம் என்று சொன்னால் இந்த கலைத்திட்ட அபிவிருத்தி செயல்முறை ஒரு நிலையான செயற்பாடு அல்ல. உருவாக்கின மாதிரி அப்படியே இருக்கும் என்பது அல்ல. அது டைனமிக் இயங்கு தன்மை கொண்டது. டைனமிக் மெத்தட் இயங்கு தன்மை மாதிரியிலானது. அது தொடர்ச்சியாக கால மாற்ற சமூக சூழலுக்கு ஏற்ப அது தொடர்ச்சியானதாகவும் இயங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இதைத்தான் அந்த வட்டம் காட்டுறது. அப்ப அம்புக்குறி காட்டுறது ஒரு படிமுறையுடைய தாக்கம் மற்ற படிமுறைகளிலோட செல்வாக்கு செலுத்துகிறது. வட்டத்தினால காட்டப்படுகிற தாக்கம் இதனுடைய செயற்பாடுகள் ஒரு இயங்கு தன்மை கொண்டது, நிலையான அல்ல, அது இயங்கு தன்மை கொண்டது என்பதை காட்டுகிறது. உண்மையிலே கலைத்திட்ட செயல்முறையானது ஒரு நிலையான செயல்முறையாக வந்து அப்படியோ உருவாக்கிற மாதிரியே இருக்காமல் அது இயங்கு தன்மை கொண்ட செயல்முறையாக உள்ளது என்பதை காட்டுறதுக்காகத்தான் அவர் இதை வட்ட வடிவில் அமைத்ததாக குறிப்பிடுகின்றார். அப்ப உண்மையிலேயே இந்த கலைத்திட்ட அபிவிருத்தி கருமத் தொடரானது இடையறாத மாற்றமடைகின்ற தொடர்ச்சியான ஒரு கருமத் தொடராக காணப்படுவதாக வீடர் குறிப்பிட்டார். கலைத்திட்ட அபிவிருத்தி கருமத்தொடர் ஒரு தொடர்ச்சியான மாற்றம் அடைகின்ற இடையறாத ஒரு கருமத்தொடராக இருப்பதாக வீரர் குறிப்பிட்டார். டெய்லருடைய மாதிரிகையானது நேர்கோட்டு மாதிரி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மதிப்பீட்டுடன் முடிவடைய வீரருடைய மாதிரிகை மதிப்பீட்டிலிருந்து மீளவும் சுற்றுவட்டத்தில் தொடர்கிறார். மதிப்பீட்டிலிருந்து மீண்டும் சுற்றுவட்டத்துல ஸ்டார்ட் ஆகிறது. மீண்டும் சுற்றுவட்டத்துல நோக்கங்களும் குறிக்கோளும் சொல்லி திரும்ப ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் சைக்கிளிங் மாதிரி தொடர்ந்து ஒரு வட்ட வடிவத்தை தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கும். அதாவது அடையப்பட வேண்டிய இடம் அடையப்படாவிட்டால் அல்லது அடையப்பட வேண்டிய இலக்கு அடையப்படாவிட்டால் மீண்டும் கலைத்திட்ட சீரமைத்தல் வேண்டும். அந்த கலைத்திட்டத்தை சீரமைக்க வேண்டும், சீர்திருத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதைத்தான் இங்கு வீலர் குறிப்பிடுகின்றார். ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்துக்கான ஒரு கலை திட்டத்தை நாங்க தயாரிக்கின்ற போது அந்த கலை திட்டத்தினூடாக நாங்க எதிர்பார்த்த அந்த இலக்கு அந்த விடயம் அடையப்படாவிட்டால் அந்த கலை திட்டம் மீண்டும் என்ன செய்யப்பட வேண்டும்? வட்ட செயல்முறைக்குள்ளாகி நோக்கங்களும் குறிக்கோள்களும் கற்றல் அனுபவம் பாட உள்ளடக்கம் கற்றல் அனுபவங்களில் பாட உள்ளடக்கங்களை ஒழுங்கமைத்தல் மதிப்பீடு என்று மீண்டும் அந்த வட்ட செயல்முறைக்கு தொடங்கி கலைத்திட்ட சீரமைப்பு இடம்பெற வேணும், கலைத்திட்ட சீர்திருத்தம் இடம்பெற வேணும் என்பதைத்தான் வீரர் குறிப்பிடுறார். உண்மையிலே எங்கள நாட்டிலே இவ்வாறான விஷயங்கள் காணப்படுவதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. சொல்றார்கள் 1972 ஆண்டு 1972 எமது நாட்டில ஒரு கலைத்திட்ட சீர்திருத்தம் இடம்பெற்றது. அந்த சீர்திருத்தத்துல தொழில் முன்னிலை பாடம் ஒரு பாடம் அறிமுகம் செய்யப்பட்டது. தொழில் முன்னிலை பாடம் என்ற ஒரு பாடம் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த பாடம் அறிமுகம் செய்யப்பட்ட 5 ஆண்டுகள் 72 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. 77 ஆண்டு அந்த பாடம் உரிய இலக்கை அடையவில்லை என்று மீண்டும் அந்த பாடத்தில் சீர்திருத்தம் இடம்பெற்றது. அது 1977 ஆண்டு வாழ்க்கை திறன் லைஃப் ஸ்கில்ஸ் என்கின்ற ஒரு பாடமாக மாற்றப்பட்டுச்சு.
லைஃப் ஸ்கில்ஸ்ங்கிற பாடமாக மாற்றப்பட்டுச்சு. சரியோ? பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை திறன் என்பதும் எதிர்பார்த்த விளைவை தர முடியாமையினால 1997ஆம் ஆண்டுல அது வாழ்க்கை தேர்ச்சி லைஃப் கம்படன்சிஸ் என்கின்ற ஒரு பாடமாக மாற்றப்பட்டுச்சு. விளங்கிட்டு இதுதான் அந்த தொடர்ச்சியாக இயங்கு தன்மைன்னு சொல்றது. இதுதான் அந்த குறிப்பிட்ட இலக்கு அடையப்படாவிட்டால் மீண்டும் ஆரம்ப படிமுறைக்கு சென்று மீண்டும் சுற்றுவட்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்ப வீருடைய மாதிரிகைக்கு இலங்கையில கலைத்திட்ட அமுலாக்கத்துக்கு இடையில தொடர்புகள் இருக்கிறது, நெருக்கமான தன்மைகள் இருக்கிறது என்பது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கிளியரா? விளங்கிட்டா? வீரர் மாதிரியில காணப்படுகின்ற சிறப்பியல்புகளை நாங்க பார்த்தோம் சொன்னா, வீரருடைய மாதிரியில 2 முக்கியமான சிறப்பியல்புகள் காணப்படும். அதாவது மாணவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட குறிக்கோள்களை அடைந்து விட்டார்களா என்பதை மதிப்பிடுவதற்குரிய ஒழுங்குமுறையாக ஒரு பின்னூட்டலை கொண்டுள்ளது. இதனால் மாணவர்கள முன்னேற்றத்தை ஒழுங்குமுறையாக அளவிடக்கூடியதாக இருப்பதாக சொல்கின்றார்கள். இது டெய்லர் மாதிரிகையில காணப்படாத ஒரு விஷயம். டெய்லர் மாதிரிகையில பின்னூட்டலுக்கு ஒரு விடயமே இல்லை, மதிப்பு தொடர் நிறைவேறுகிறது. ஆனால் வீரர் மாதிரிகையில பின்னூட்டல் காணப்படுகின்றது. சொன்னால் அந்த மதிப்பீட்டுக்கு ஏற்ப நாங்கள் சொன்ன மீண்டும் சுழற்சி சுற்றுவட்டம் இயங்க ஆரம்பிக்கும் என்று பார்த்தோம். அப்ப அந்த மதிப்பீட்டுடைய பின்னூட்டலுக்கு ஏற்பதால் அந்த சுழற்சியுடைய தன்மை காணப்படும். ஆகவே மதிப்பிடுவதற்கு ஏற்ற ஒழுங்குமுறையை டெய்லர் குறிப்பிடல, ஆனால் வீரர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால மாணவருடைய முன்னேற்றத்தை அளவிடக்கூடிய ஒழுங்குமுறை காணப்படுவதாக குறிப்பிடுகின்றார். 2வது முக்கியமான சிறப்பியல்பு என்று சொன்னால், வீரர் மாதிரியில நடத்தை பண்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நடத்தை சார்ந்த பண்புகள், பிஹேவியரல் ஆப்ஜெக்டிவ்ஸ், நடத்தை சார்ந்த குறிக்கோள்கள் அல்லது நோக்கங்கள் காணப்படுகின்றன. அப்ப நடத்தை சார்ந்த என்பது மாணவர்களுடைய செயற்பாட்டு ரீதியான மாற்றத்தை குறிக்கும். அறிவு சார்ந்த விடயங்கள் மாத்திரமல்ல, திறன், மனப்பாங்கு, ஆளுமை பண்பு, புனையியல்பு போன்றவற்றில் ஏற்படுகின்ற மாற்றத்தை குறிக்கக்கூடிய வகையில தான் இங்கு குறிக்கோள்கள் காணப்படுகின்றன. அப்ப அறிவு சார்ந்த விடயத்துக்கு மாத்திர முக்கியத்துவம் வழங்காமலுக்கு மனப்பாங்கு சார்ந்த, திறன் சார்ந்த, நடத்தை பண்புகள் சார்ந்த குறிக்கோள்களாக வீரருடைய மாதிரிகளில நடத்தை பண்புகள் குறிக்கோள்கள் இடம்பெற்றிருக்கின்றது. நடத்தை சார்ந்த குறிக்கோள்களாக காணப்படுவது மிக முக்கியமான நன்மையாக அடையாளப்படுத்தப்படும். இவ்வளவுதான் நாங்க வட்டத்தன்மை கொண்ட மாதிரியின் அடிப்படையில வீரருடைய கலைத்திட்ட மாதிரியில பார்க்க வேண்டிய மிக முக்கியத்துவமான விடயங்கள், மிக முக்கியமான அம்சங்கள். சரியா? ஓகே. அப்ப இது நாங்க ஒரு ஆக்டிவிட்டி ஒன்றுல ஈடுபட்டுட்டு நாங்க அடுத்த இன்னும் ஒரு கலைத்திட்ட வடிவமைப்பாளருடைய ஒரு கலைத்திட்ட மாதிரியை நாங்க இன்று பார்க்கறதுக்கு இருக்கிறோம். சரிதானே? ஓகே. இப்ப இவருடைய கலைத்திட்ட மாதிரியுடைய பிரதானமான விடயங்கள் தொடர்பாக நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக் கொள்ளுங்க. ஓகேவா? Okay, sir. Okay. ஓகே. Okay, sir. Okay, sir.
ஓகே சார். ஓகே சார். ஓகே. இப்போ உங்களுக்கு நான் தார டாபிக் என்னன்னு சொன்னால் ரால்ஃப் டெய்லருடைய மற்றும் ஹில்டா டாப்பாவினுடைய கலைத்திட்ட மாதிரிகையிலிருந்து வீரருடைய கலைத்திட்ட மாதிரிகை வேறுபடும் விதம் எவ்வகையில் வேறுபடும்? டெய்லருடைய ஹில்டா டாப்பாவினுடைய கலைத்திட்ட மாதிரிகையிலிருந்து வீரருடைய கலைத்திட்ட மாதிரிகை எவ்வகையில் வேறுபாடுகளை கொண்டது? அடிப்படையான வேறுபாடை நாங்கள் சொல்றோம். அவைகள் நேர்கோட்டு மாதிரி, இவருடையது வட்டத்தன்மை கொண்ட மாதிரி. இது அடிப்படையில் சொல்றாங்க. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்ன வேறுபாடு இருக்கிறது தான் நீங்க சொல்ல போறீங்க. சரியா? ஓகே. இதற்கான ஒரு நேர அலகை நாங்கள் தரப்போனும். நேரம் 7:40 கொஞ்சம் டீப்பாக நீங்க இணையதளத்திலே கொஞ்சம் தேடி பார்க்கலாம். தெளிவா போட்டிருக்கிறார்கள். ஒரு ஒரு 15 மினிட்ஸ் போதும் தானே? 15 மினிட்ஸ் எடுக்கும். ஓகே, கூட போக ஒரு 15 மினிட்ஸ். சார் கேள்வியை கொஞ்சம் செல்லலுமா இன்னொருக்கா? நாங்கள் ஏற்கனவே நாங்க சார் டெய்லருடைய மாதிரி, ஹில்டா டாப்பாவுடைய மாதிரி பார்த்துட்டோம். இப்ப நாங்க வீரருடைய மாதிரி பார்த்திருக்கிறோம். கேள்வி என்னன்னு சொன்னால் செகண்ட் போட சொன்னீங்க. ஓகே. கேள்வி என்று சொன்னால் ஹில்டா டாப்பா டெய்லர் ஆகியோருடைய கலைத்திட்ட மாதிரிகையில் இருந்து வீலருடைய மாதிரிகை எவ்வகையில் வேறுபடுகிறது? சரிமா, விளங்கிட்டா? கேள்வி விளங்கிட்டா? ஓ சார், விளங்கிட்டு சார். ஓகே.
ஓகே பாப்போமா? யார் ஆயத்தமா இருக்கிறீங்க? சார் ஓகே நாங்க பார்க்க வேண்டியது வந்து டெய்லர்ல கலை திட்ட மாதிரி, அதே போல டாபாவினுடைய கலை திட்ட மாதிரியிலிருந்து வீலருடைய கலை திட்ட மாதிரி எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதை நாங்க பார்க்கணும். அதாவது டைலரின் கலை திட்ட மாதிரியை போன்று வீலரின் கலை திட்ட மாதிரியும் இலக்கு நோக்குடன் தொடர்பு ஆரம்பமானாலும் பல்வேறு வேறுபாடுகளை இனங்காண முடியுமானதாக காணப்படுகிறது. முதலாவது டைலரின் கலைத்திட்ட மாதிரியையும் டாப்பாவினுடைய கலைத்திட்ட மாதிரியும் நேர்கோட்டு வடிவில் காணப்படுகின்றது. ஆனால் வீலருடைய கலைத்திட்ட மாதிரியானது வட்ட வடிவில் காணப்படுகின்றது. இரண்டாவதாக டைலரினுடையதும் டாப்பாவினுடையதும் கலைத்திட்ட மாதிரியின் முதலில் பாட விடயங்களை தெரிவு செய்தல் வேண்டும். ஆனால் வீலருடைய கலைத்திட்ட மாதிரியில் கற்றல் அனுபவங்களை முதலில் தெரிவு செய்ததன் பிறகு பாட விடயங்களை தெரிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கூறுகிறார். மேலும் டைலனுடைய கலைத்திட்ட மாதிரியானது மதிப்பீடுடன் முடிவடைந்து விடும். வீலருடைய கலைத்திட்ட மாதிரியானது மீண்டும் இயங்குதன்மையுடனும் தொடர்ச்சியாகவும் செயற்படக்கூடிய தன்மையுடையதாகவும் வட்ட வடிவில் நடைபெற்று காணப்படுகிறது. டைலருடைய மாதிரி மதிப்பீட்டின் பின்னர் பின்னூட்டலுக்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதில்லை. ஆனால் வீலருடைய மாதிரியில் மதிப்பீட்டுக்கு பின்னர் பின்னூட்டலுக்கான செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கான செயற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்படுகின்றது. டெய்லருடைய கலைத்திட்ட மாதிரியில் அறிவுக்கு மட்டும் முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. ஆனால் வீலருடைய கலைத்திட்ட மாதிரியில் அறிவு, திறன், மனப்பாங்கு, நடத்தை பண்புடன் கூடிய அனைத்து விடயங்களும் முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. அடுத்தது டைலருடைய மாதிரியில் ஒரு செயற்பாடு அடுத்த செயற்பாடுடன் தொடர்பு இன்றி காணப்படுகின்றது. ஆனால் வீலருடைய கலைத்திட்ட மாதிரியில் ஒவ்வொரு செயற்பாடும் ஒரு செயற்பாட்டிலிருந்தே மற்றொரு செயற்பாடு ஆரம்பமாகின்றது. இதனை அவருடைய செயற்பாட்டு மாதிரியில் அம்புக்குறி மூலம் காட்டுகின்றார். அடுத்தது வீலருடைய செயற்பாட்டு மாதிரியானது கற்றல் அனுபவங்களையும் பாட விடயங்களையும் வெவ்வேறாக காட்டுகின்றது. ஆனால் டெய்லருடைய செயற்பாட்டில் கலைத்திட்ட மாதிரியில் அவ்வாறு இல்லை. அதனால் பாடசாலைக்கு உள்ளாகவும் வெளியாகவும் மாணவர்கள் பெற்றுக்கொள்கின்ற அனைத்து அனுபவங்களையும் கற்றல் அனுபவமாக நாங்கள் கொள்ளலாம். அவ்வளவுதான் சார். ஓகே பாராட்டுகள் பாராட்டுகள். ஓகே ஜெலீலா. சுஹா. யாராவது ஓகே சரி எஸ் ஓகே. சார் சொல்லுவா சார். சொல்லுங்க. வேர்ல்ட் டெய்லர் ஹில்டாடாபாவின் மற்றும் இந்த வீலர் கலைத்திட்ட மாதிரிகள் மூன்றும் கல்வி மற்றும் செயல் திட்டமிடலின் அடிப்படையை அமைக்க உதவுகின்றன. ஆனால் அவை தத்தம் நோக்கங்கள், அணுகுமுறை மற்றும் செயல்பாடுகளில் மாறுபடுகின்றன. வீலரின் கலைத்திட்டம் குறிப்பாக முன்னோடி மாதிரிகளிலிருந்து சில சிறப்பியல்புகளை கொண்டுள்ளதையும் அதனுடைய தனித்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. இப்ப அதுல மூன்றுல உள்ள வேறுபாடுகளை பார்த்தோம்னா, முதன்மை நோக்கம் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னால் வேர்ல்ட் டெய்லர் மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை முன்னிறுத்தி கல்வி கலைத்திட்டத்தை முடிவுகளின் அடிப்படையில் வடிவமைக்கிறார். அதன் முக்கிய அம்சம் நோக்கு வடிவ கற்றல். ஹில்டாடாபா கல்வி மற்றும் செயல் திட்டமிடல் குறிக்கோளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இதன் மூலம் விளைவுகளையும் செயல்முறைகளையும் ஒருங்கிணைக்கின்றது. முக்கிய அம்சம் தெளிவான குறிக்கோள் அமைப்பு, அதாவது கிளியர் கோல் செட்டிங். வீலர்
வீலர் தனது கலைத்திட்ட மாதிரியில கற்றல் நிகழ்வுகளை தொடர்முறையாக அணுகிறார். கல்வி திட்டத்தை ஒரு வட்டமாக உருவாக்கி அதன் தொடர்ச்சியான திருத்தம் மற்றும் உள் ஒழுங்குமுறையை முக்கியமாக காட்டுகிறார். முக்கிய அம்சம் தொடர்ச்சி மற்றும் திருத்தம். அணுகுமுறையின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா வேர்ல்ட் டெய்லர் நிர்வகிக்கும் வடிவம் முன்னேற்பாடுகளை வலிமைப்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்பாடுகளை ஏற்படுத்துவது. ரேகை வடிவமைப்பு நேரடியான தொடக்கம் மற்றும் முடிவு. ஹில்டா டாப்பா பார்த்தோம்னு சொன்னா ஒருங்கிணைந்த முறை, குறிக்கோள்களை மையமாக கொண்டு செயல்பாடுகளை திட்டமிடுதல். நோக்கு வடிவ செயல்முறை, செயல்பாடுகளின் விளைவுகளை மதிப்பீடு செய்தல். வீலரை பார்த்தோம்னு சொன்னா மறு ஆய்வு முறை, அதாவது வீலரின் முறை கலை திட்டம் நேர்மையான முறையில் செயல்படவில்லை என்றால் திருத்தங்களை அனுமதிக்கின்றது. சுழற்சி வடிவமைப்பு தொடக்கம், செயல், மதிப்பீடு, திருத்தம் ஆகியவை மையமாக அமைந்துள்ளன. கலைத்திட்ட தொகுப்பு மற்றும் நடைமுறை அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா வேர்ல்ட் டெய்லர் நேரடித்தன்மை, கற்றல் செயற்பாடுகளுக்கான முன்னரே திட்டமிடப்பட்ட ஒரு முறை காணப்பட்டுச்சு. கட்டமைப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்கும் ஒரு இயங்கு படிமுறை. ஹில்டா டாப்பா குறிக்கோள் அடிப்படை, குறிக்கோள்களை அடைவதற்கான செயற்பாடுகளை நிர்ணயித்தல். திட்டமிடல் செயல்முறை தொலைநோக்கை கவனத்தில் கொண்டு செயற்பாடுகளை இணைத்தல். வீலரை பார்த்தோம்னு சொன்னா தொடர்முறை அணுகுமுறை, கலை திட்டத்தை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய். சிறந்த தன்மை, சிறு அளவில் தொடங்கிய கலை திட்டம் பின்னர் திருத்தப்பட்டு மேலும் வழிப்படுத்தப்படுகின்றது. மதிப்பீடு பார்த்தோம்னு சொன்னா வேர்ல்ட் டெய்லர் மதிப்பீடு கடந்த கால கற்றலின் அடிப்படையில் செய்யப்படுகிறதுன்னு சொல்றாரு. செயற்பாட்டு முடிவுகளை மட்டுமே மதிப்பீடு செய்கிறது. ஹில்டா டாப்பா குறிக்கோள் அடிப்படையிலான விளைவுகளை மதிப்பீடு செய்கிறது. செயல்முறையின் நேர்மையை பாதுகாக்கிறது. வீலரின் முறை மறு ஆய்வு மற்றும் திருத்தம் அடிப்படையில் வேலை செய்யுது. மதிப்பீடு மற்றும் செயல் முடிவுகளுக்காக அல்ல, செயல்முறையின் ஒவ்வொரு கட்டத்தையும் கண்காணிக்கிறது. இதுல முக்கிய வேறுபாடெல்லாம் நம்ம சுருக்கமா பார்த்தோம்னு சொன்னா அமைப்புல பார்த்தோம்னு சொன்னா வேர்ல்ட் டெய்லர் ரேகை வடிவமைப்பு, ஹில்டா டாப்பா குறிக்கோள் மைய முறை, வீலர் சுழற்சி வடிவம். மதிப்பீடு முறைன்னு பார்த்தோம்னு சொன்னா வேர்ல்ட் டெய்லர் என்ன செய்யறாங்கன்னா முடிவுகளை மட்டுமே மதிப்பீடு செய்கிறது. ஹில்டா டாப்பா செயல்முறையையும் மதிக்கிறது. வீலர் பார்த்தோம்னு சொன்னா மதிப்பீடு மற்றும் திருத்தம் இது ரெண்டையும் மதிப்பீடு செய்யுது. நோக்கம்னு பார்த்தோம்னு சொன்னா வேர்ல்ட் டெய்லர் கற்றலின் விளைவு, ஹில்டா டாப்பா செயல்திறன் வளர்ச்சி அதை கொள்றாரு. வீலர் தொடர்ச்சியான மேம்பாடு பத்தி கூறுறாரு. நெகிழ்வுத்தன்மைன்னு பார்த்தோம்னு சொன்னா வேர்ல்ட் டெய்லர் நெகிழ்வுத்தன்மை குறைந்தது, ஹில்டா டாப்பா மிதமான நெகிழ்வுத்தன்மை காணப்பட்டுச்சு. ஆனா வீலர் அதிகமான நெகிழ்வுத்தன்மை காணப்பட்டுச்சு. வேர்ல்ட் டெய்லர் இப்ப மொத்தமா சும்மா பார்த்தோம்னு சொன்னா வேர்ல்ட் டெய்லரின் நெருப்பிடிப்பு மற்றும் ஹில்டா டாப்பாவின் குறிக்கோள் மையத்திலிருந்து மாறுபட்டு கலை திட்டத்தை தொடர்ந்து திருத்துவதற்கான ஒரு நெகிழ்வான சுழற்சி முறையாக கருதப்படுகிறது. இது கல்வி அமைப்புகளில் மிகச்சிறந்த செயல்திறனையும் கற்றலின் நீடித்த முன்னேற்றத்தை உறுதி செய்யுது. ஓகே சார். ஓகே, சன்பியாஸ் பாராட்டுகளா. சுஹா, மனோஜ்குமார், நாகேந்திரா, திலக்ஷனி, சஃபா. சார் டைலர் மற்றும் ஹில்டா டாப்பா சார் சொல்லவா? சொல்லுங்க. சார் சொல்லவா? சார் டைலர் மற்றும் ஹில்டா டாப்பாவின் பாடசாலை கலைத்திட்ட மாதிரியிலிருந்து வீலரின் கலைத்திட்ட மாதிரி எவ்வாறு வேறுபடுகின்றது? டைலர் மற்றும் ஹில்டா டாப்பா ஆகியோருடைய பாடசாலை கலைத்திட்டம் வீலர் என்பவரின் கலைத்திட்ட மாதிரியிலிருந்து சற்று வேறுபடுகின்றது. அதாவது டைலர்
அவருடைய மாணவரான ஹில்டா டாப்பா இவர்களுடைய கலைத்திட்டம் நேர்கோட்டு கலைத்திட்டமாகவும் வீலரின் கலைத்திட்டம் வட்ட வடிவிலான கலைத்திட்டமாகவும் காணப்படுகின்றது. நோக்கத்தை பார்க்குற நேரத்துல டைலரோட நோக்கம் கலைத்திட்ட மாணவர்களின் கல்வி தேவைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கின்றது. இதில் கல்வி திட்டம் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒரு சிறந்த திட்டத்தை அங்கீகாரம் அளிக்கின்றது. பிரதான அம்சமா நாங்க டைலர்ட பார்க்குற நேரத்துல பொதுவா முக்கிய 4 பகுதியை கொண்டு காணப்படுகின்றது. முறை, செயல்முறை அல்லது கற்றல் நடைமுறைகள், மதிப்பீடுகளுக்கான முறைகள். ஹில்டா டாப்பாவோட கலைத்திட்டத்தில நோக்கத்தை பார்க்குற நேரத்துல டாப்பாவின் கலைத்திட்டம் என்பது ஒரு செயல்பாடாக அமைய வேண்டும் என்று நம்புகின்றனர். அதாவது திட்டத்தின் வடிவமைப்பிலும் மாணவர்களின் கருத்துக்களும் சேர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றார். பிரதான அம்சமா டாப்பா அவர்களோட முறைப்பாட்டில் மாணவர்களின் கருத்துக்களையும் அந்த கருத்துக்களின் அடிப்படையில் கலை திட்டத்தை சீரமைப்பதையும் முக்கியமாக கருதுகின்றார். இவருடைய கலை திட்டமானது கீழ் நோக்கிய முறையை ஆதரிக்கின்றது. வீலரோட கலை திட்டத்தின் நோக்கத்தை பார்க்கின்ற நேரத்துல வீலர் முன்முறைந்த முறை, அதாவது ஒரு தொடர் செயலமர்வாக உள்ளது. இதில் கலை திட்டம் இடையிலான தொடர்புகளை முன்னிட்டு ஒவ்வொரு கட்டத்தையும் மேலாண்மையில் சேர்க்கின்றது. பிரதான அம்சமா வீலர் கலை திட்டம் குறிப்பிட்ட கட்டங்களை ஒரு மையத்தில் ஒன்றிணைக்கும் முறையை முன்னிலைப்படுத்துகின்றார். இது டைலரின் திட்டம் பொதுவாக மேற்கூறப்பட்ட செயல்முறையின் அடிப்படையில் இருக்கின்றது. அதாவது டாப்பா மற்றும் வீலரின் செயற்பாட்டு வழிமுறைகளிலிருந்து மாணவர்களின் கருத்துக்களை முன்னிலைப்படுத்துகின்றது. டாப்பா மற்றும் வீலர் இருவரும் மேலே இருந்து கீழே செல்லும் முறையை, அதாவது டாப் டவுன் மற்றும் கீழிருந்து மேலே செல்லும் முறை ஆகியவற்றை மாறி ஒன்று இணைத்து செயல்படுகின்றது. அதாவது அவர்களது முறை மாணவர்களின் கருத்துக்களையும் திறனையும் மதிக்கின்றது. டைலர், ஹில்டா டாப்பா மற்றும் வீலர் ஆகியோர் வழங்கிய கலைத்திட்ட மாதிரிகள் சில முக்கிய வேறுபாடுகளை கொண்டு இருந்தாலும் டைலரோட கலைத்திட்டம், அதாவது டைலரின் கல்வி நோக்கத்தை பார்க்கின்ற நேரத்துல கற்றல் அனுபவங்களை முக்கியமான முறையாக வடிவமைக்கின்றது. நேரடி மற்றும் கண்காணிப்பூட்டப்பட்ட முறைகளுக்கு கற்றல் திட்டம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும், கல்வி நோக்கம், அனுபவம், கற்றல் முறை தேர்வு மதிப்பீடுகளை அடிப்படையாக வைத்தும் ஹில்டா டாப்பா பாடத்திட்டத்தை கூறும்போது அந்த திட்டம் மாணவர் மையமாக இருக்க வேண்டும் என்பதையும் முன்னிலைப்படுத்துகின்றது. டைலரோட கலைத்திட்டம் எளிமையான மற்றும் தெளிவான முறையாக காணப்படுகின்றது. பொதுவாக கோரிக்கைகளை தீர்மானித்தல், உள்ளடக்கம், தேர்வு, கற்றல் அனுபவம், மதிப்பீடுகளை அமைத்தல் என்பவற்றை கொண்டும் ஹில்டா டாப்பாவின் மாணவர் மையமாக அமைக்கப்பட்டு டாப்பாவின் கலைத்திட்டம் முழுமையாக மாணவர்களின் கருத்துக்களையும் அனுபவங்களையும் முக்கியமாக கருதுகின்றது. வீலரோட சுழற்சி முறை வீலரின் கலைத்திட்டம் மிகவும் திருத்தங்களையும் கொண்டுள்ளது. இதன் காரணமாக இது எப்போதும் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் மேன்மைப்படுத்தப்படும் விதத்தில் உள்ளது. எளிதில் மாறும் விதம் கலைத்திட்டம் மற்றும் பல்வேறு நிலைகளிலிருந்து வளர்ந்து சென்று மதிப்பீடுகள் மற்றும் செயல்பாடுகளை மாற்றுவதற்கான திறன்களை அதிகமாக கொண்டுள்ளது. மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதாகவும் வீலரின் கலைத்திட்டம் கற்றல் சுழற்சியில் மாணவர்கள் தங்களது கற்றல் முடிவுகளை திருப்பிக் கொண்டு மாணவர்களின் கற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் மாறும் கற்றல் திட்டம் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வீலர் கலைத்திட்டம் ஒன்று சுழற்சியா பார்வையிடு என்றதை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியான மாற்றத்தை அடிப்படையாக கொண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. கல்வி முறையில் நிரந்தர மற்றும் மேம்படுத்தப்பட்ட முறையில் இது இடம்பெற வேண்டும் என்றும் வீலர் நம்புகின்றார். வீலர் மதிப்பீடு முறையில் அதன் கலைத்திட்டத்துடன் தொடர்புடைய திருப்பமான முறைகளிலிருந்தும் தொடர்ச்சியாக்கப்பட்டதாகவும் அவருடைய கலைத்திட்டம் செயற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவருடைய கலைத்திட்டம் கூறப்படுகின்றது. அவ்வளவுதான் சார். ஓகே, பாராட்டுகள். அடுத்து ஜலீலா, நாகேந்திரா, இலக்ஷனி,
ரிஷாட். யார் செய்ய போறீங்க அடுத்தது? சார் எஸ், ஓகே. டெய்லர், இல்டா டாப்பா மற்றும் வீலர் ஆகியோரின் கலைத்திட்ட மாதிரிகள் கல்வித்திட்ட வடிவமைப்புக்கான பிரதான அணுகுமுறைகளை பிரதிபலிக்கின்றன. இவை கல்வியலின் மேல் வெவ்வேறு பார்வைகள் மற்றும் முறைமைகளை கொண்டுள்ளன. அதனால் இவை பல்வேறு அம்சங்களில் ஒன்றுக்கொண்டு வேறுபடுகிறது. முதலாவதாக டெய்லரின் கலைத்திட்ட மாதிரியை அமைப்புக்குரிய வரிசை. டெய்லரின் மாதிரி ரேஷனல் லைன் மாடலில் காணப்படுகிறது. இது ஒரு வரிசையான மற்றும் சீரான அடிமட்டத்தில் இயங்கும். இதில் பார்க்கப்படுகிற நடவடிக்கைகள் குறிக்கோள்கள் நோக்கங்களை நிர்ணயிக்கையில் கல்வி பெறுநர்கள் அடைய வேண்டிய குறிப்பிட்ட அறிவு அல்லது திறன்களை வரையறுக்கிறது. அதே போல கற்றல் அனுபவங்களை தேர்வு செய்யும் பொழுது அடையாளம் காட்டப்பட்ட நோக்கங்களை அடைய உதவும் பாடங்கள் மற்றும் செயல்பாடுகளை தேர்வு செய்யும். கற்றல் அனுபவங்களை அமைத்தல், அதாவது கற்றல் அனுபவங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது. அதே போல இறுதியாக மதிப்பீடு, மாணவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட நோக்கங்களை அடைந்தார்களா என்பதை மதிப்பீடு செய்கிறது. சீரமைப்பு, அதிலே பார்ப்போம் என்றால் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் நேர்த்தியாக செய்யப்பட்ட வழிகளை உட்படுத்துகிறது. இல்டா டாப்பாவின் கலைத்திட்ட மாதிரியானது நவீன அணுகுமுறை, அதாவது மாணவர் மைய கற்றல் மற்றும் பிரச்சனைகளை தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங் முறையை அதிகமாக பயன்படுத்துகிறார். அதே போல திட்டமிடல் செயல்முறையிலே கீழிருந்து மேல் நோக்கி அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேவையை அடிப்படையாக கொண்டு திட்டமிடுதல், கலந்து செயல்படுதல், மாணவர்களை கலைத்திட்ட உருவாக்கத்தில் ஒரு பகுதியாக கொண்டு வருதல், விரிவாக்கம், பாடத்திட்டத்தின் நுட்பமான அம்சங்களை பற்றி சிறப்பான ஆராய்ச்சி மற்றும் பொதுமைகளை கொண்டு வருதல், ஆசிரியர் அனுபவம் மற்றும் மாணவர்களின் ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது. வீலரின் கலைத்திட்ட மாதிரியானது சைக்கிள் மாடல், அதாவது திருப்பம் மற்றும் தொடர்ச்சியான மேம்பாட்டை பிரதிபலிக்கிறது. இது ஒரு வடிவமைப்பு பின்பற்றுகிறது. இது ஒரு வட்ட வடிவமைப்பை பின்பற்றுகிறது. இதிலே பார்ப்போம் என்றால் நோக்கங்கள் வரையறை ஆரம்ப நோக்கங்களின் அடிப்படையில் ஆரம்பிக்கிறது. அனுபவங்களை உருவாக்க, கற்றல் அனுபவங்களை வடிவமைத்தல், அனுபவங்களை செயல்படுத்தல், கற்றல் அனுபவங்களை நடைமுறைப்படுத்தல், இறுதியாக மதிப்பீடு மற்றும் திருத்தம். மதிப்பீடு மூலம் பல மேம்பாடுகள் மற்றும் திருத்தங்கள் செய்யப்படுகிறது. நடுநிலை மாற்றம், சதவீதமான அனுசரிப்பு, அதாவது சுழற்சி முறை காரணமாக கல்வித்திட்டத்தில் தொடர்ந்து மேம்பாடு மாற்றங்கள் இடம்பெற முடியும். இதுல முக்கியமான வேறுபாடுகளை பார்த்தோம் என்றால் அணுகுமுறை, அமைப்பு, மாணவர்களின் பங்கு. அதுல அணுகுமுறைகளை பார்த்தோம் என்றால் டெய்லர் நேரடியான மற்றும் வரிசையாக அமைக்கப்படும் உரிமையை பின்பற்றுகிறார். டாப்பா அடிப்படையான முறையுடன் கூடிய மாற்றங்கள் சாத்தியமாக்குகிறார். ஆனால் வீலர் சுழற்சி முறை செயல்முறை பின்பற்றுகிறார். அமைப்பு முறையை பார்த்தோம் என்றால் டெய்லர் மிகப்பெரிய ஒழுங்கு மற்றும் திட்டமிடலை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார். டாப்பா பலமுக அனுபவங்களை உருவாக்குகிறார். வீலர் திருத்த மற்றும் மறு கோணத்தை முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். மாணவர்களின் பங்கு, டாப்பாவின் மாதிரி மாணவர்கள் பங்கு பெரிதும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் டெய்லர் மற்றும் வீலரின் மாதிரிகள் மேலாண்மையுடன் செயல்படுகின்றன. கலைத்திட்டங்களை தேர்வு செய்யப்படும் பொழுது அவை மாணவர்கள் மற்றும் சமூகத்தின் தேவைகளை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பதை அடிப்படையாக மதிப்பீடு செய்யப்படுகிறது. நன்றி. ஓகே, பாராட்டுகளா? பாராட்டுகள். வேற யாராவது செய்யறீங்களா? அடுத்த விஷயத்துக்கு போறோம். யாராவது? ஓகே, உங்க கருத்துக்களை முன்வைத்த அனைவருக்கும் நன்றிகள். இப்ப நாங்க இந்த கலைத்திட்ட மாதிரி, வீரருடைய கலைத்திட்ட மாதிரி தொடர்பான விமர்சனங்கள் சொல்கின்ற போது சாதகமான பாதகமான கருத்துக்கள் நாங்க பார்க்க போகிறோம். இந்த வீரருடைய கலைத்திட்ட மாதிரி அடியொற்றியதாகத்தான் இலங்கையுடைய பாடசாலை கலைத்திட்டங்கள் காணப்படுகின்றன என்பதை நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன். அப்ப இலக்குகளையும் நோக்கங்களையும் அடிப்படையாக கொண்டே அடிப்படை கற்றல் தேர்ச்சிகள் உருவாக்கப்படுகிறது. இரண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் கற்றல் அனுபவங்கள் தெரிவு செய்யப்படுகின்றன. தெரிவு செய்யப்பட்ட கற்றல் அனுபவங்கள் அவற்றை மையமாக கொண்டுதான் பாடப்பரப்புகளும் விடயங்களும் தெரிவு செய்யப்படுகின்றன. இவை பின்னர் நடைமுறைப்படுத்தப்படுவதற்காக ஒழுங்கமைக்கப்பட்டு பாடநூல்களாக தயாரிக்கப்பட்டு பாடசாலைகளினூடாக விருத்தி செய்யப்படுகின்றன. பின்னவை மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுகின்றன. அப்ப இலங்கையில நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த
அடிப்படையானது வீரருடைய மாதிரிகையில் பெரும்பாலான விடயங்களை தழுவியதாக காணப்படுவது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு நடைமுறை சாத்தியமான ஒரு மாதிரியை தான் வீரர் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அதே போல வீரர் டெய்லரை போல் இல்லாமல் பாட உள்ளடக்கத்துக்கு புறம்பாக தனியே கற்றல் அனுபவங்களில் அந்த மாதிரியை உள்ளடக்கியவை குறிப்பிட்டு கூடக்கூடிய முக்கியமான விடயம். சிறந்த விஷயம் என்று சொன்னால் டெய்லர் மாதிரி இல்லாமலுக்கு வீரர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் பாட உள்ளடக்கத்துக்கு புறம்பாக கற்றல் அனுபவங்கள் அந்த மாதிரியில உள்ளடக்கி இருக்கின்றார். மாணவர்கள் பாட உள்ளடக்கத்துல மாத்திரம் தங்கி இருக்கிறது இல்லை, அதுக்கு வெளியேறும் முறைசார அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அனுபவங்களை பெற்றுக் கொண்டார்கள். பாடசாலையில் இடம்பெறும் இடைப்பாட விதான செயற்பாடுகள் ஒழுங்கமைக்கப்படும் இதனாலதான். அவை பாடசாலைக்கு உள்ளேயும் பாடசாலைக்கு வெளியேயும் பொருள் அனுபவங்கள் எல்லாமே கற்றல் அனுபவங்கள் என்று சொல்வது மூலமாக இடைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் வழங்குவது இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மூணாவது முக்கியமான அதாவது அவருடைய விமர்சனம் என்று சொல்லி பார்த்தோம்னால், வீரருடைய கலை திட்டத்துல மதிப்பீடு நோக்கங்களுடனும் குறிக்கோளுடனும் மாத்திரமே தொடர்பு கொள்கிறது. 5வது படிமுறை நோக்கம் குறிக்கோள் முதலாவது படிமுறையோடு தான் தொடர்படுது. மதிப்பீட்டின் போது நோக்கங்களும் குறிக்கோள்களும் அடையப்படாததால் மீண்டும் நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் தெரிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இலங்கையிலும் ஒவ்வொரு கலை திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் முன் அது பரிச்சார்த்தமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுவது வழமையாகும். அதன் பின்னர் தான் அதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு சிபாரிசாக நாங்கள் கருதி கொள்ளலாம். மதிப்பீடு இறுதியில் இடம்பெறுவதால் கற்ற விடயங்கள் மறந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. எனவே மதிப்பீடு தொடர்ச்சியாக இடம்பெறுவதுடன் நிலைமைகள் தொடர்ச்சியாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு கலை திட்டம் இடைக்கிடை மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். வீரருடைய மாதிரியில மதிப்பீடும் ஏனைய கட்டங்களும் தொடர்பில்லாமல் காணப்படுவது ஒரு குறைபாடாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மதிப்பீட்டுக்கு நோக்கங்களுக்கு தான் தொடர்பு இருக்கு, ஏனைய கட்டங்களுக்கு தொடர்பு இல்லைங்கிற ஒரு குறைபாடு சுட்டிக்காட்டப்படுவது ஒரு பாதகமான விமர்சனமாக இருக்கிறது. இதுல மதிப்பீடு இலக்குகளுடன் நோக்கங்களுடன் மட்டுமே தொடர்பட்டு காணப்படுவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். கலைத்திட்ட செயல்முறைகள் செயற்படும் போதே அவற்றை மதிப்பீடு செய்யும் செயல்முறையும் செயற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் வீரர் மதிப்பீட்டை அவ்வாறு செயற்படுத்தாதது முக்கிய குறைபாடுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான ஒரு பாதகமான ஒரு விமர்சனம் தான் பெஞ்சமின் ப்ளூமினால் அறிமுகம் செய்யப்பட்ட குறிக்கோள் பகுப்பியல்ல பாட உள்ளடக்கம் பற்றிய கருத்துக்களும் கலை திட்டங்களுமான வேறு பல கருத்துக்களும் தோற்றம் பெற்றிருந்த போதும் வீரர் தனது மாதிரியில அது தொடர்பாக கவனம் செலுத்தாதது ஒரு குறைபாடு என்கிற குற்றச்சாட்டும் காணப்படுகின்றது. ஓகே, இவ்வளவுதான் நாங்க பார்த்த வட்டத்தன்மை கொண்ட மாதிரி அடிப்படையிலான வீரருடைய கலை திட்ட மாதிரிகை. அது குறிக்கோள் அடிப்படையிலான மாதிரிகை தான் ஆனால் வட்ட மாதிரிகையாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஓகே, இப்ப நாங்க அடுத்து இன்னும் ஒரு கல்வியலாளருடைய ஒரு கலை திட்ட மாதிரியை நாங்க பார்க்க போறோம். நிக்கலஸ் என்பவருடைய மாதிரிகை தான் அடுத்த மாதிரிகையாக காணப்படுகிறது. நிக்கலஸுடைய மாதிரிகை 1976ஆம் ஆண்டு விருத்தி செய்யப்பட்ட மாதிரிகையாக காணப்படுகிறது. இந்த மாதிரிகை வீரருடைய மாதிரியை விட துல்லியமானதாகவும் விளைதிறன் மிக்கதாகவும் பகுத்தறியக்கூடியதாகவும் இருப்பதாக விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது பற்றிய விடயத்தை இந்த படத்தில் பார்க்கிறோம். இவரும் 5 கட்டங்களைத்தான் இந்த மாதிரிகையில குறிப்பிடுகின்றார். அதே போல வீரருடைய 5 கட்டங்கள் மாதிரியே நிக்கலஸுடைய கலை திட்ட அபிவிருத்தியும் 5 கட்டங்களை கொண்டதாகத்தான் காணப்படுகிறது. அதுல முதலாவது கட்டமாக இருப்பது சூழ்நிலை பகுப்பாய்வு, சிச்சுவேஷன் அனலைசிஸ். இது கோட்பாட்டு ரீதியாகவும் பிரயோக ரீதியாகவும் ஆராயப்பட வேண்டும் என்று கருதப்படுகிற ஒரு விஷயமாக இந்த சூழ்நிலை பகுப்பாய்வு காணப்படுகிறது. இரண்டாவது கட்டம் குறிக்கோள்களை தெரிவு செய்தல். முதலாவது சிச்சுவேஷன் அனலைசிஸ் ஆகவும் முக்கியமானது.
எங்களோட நாட்டிலேயும் நாங்க அபிவிருத்தி திட்டங்களுக்கு முதலாவது செய்யற விடயம் இந்த சாத்திய வள அறிக்கையை தயாரிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த செயற்திட்டம் எந்த அளவுக்கு சாத்தியம் பொருத்தமானதானா, அப்படி நாங்க ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு நாங்க செய்வோம். எங்களோட நாட்டில் சாத்திய வள அறிக்கை, உதாரணமா ஒரு பிரதேசத்துல ஒரு ஹார்பர் ஒன்று அமைக்க போறோம், அல்லது ஒரு விமான நிலையம் ஒன்று அமைக்க போறோம், அல்லது பெரிய ஒரு தொழிற்சாலை ஒன்று நாங்கள் கட்ட போறோம்னு சொன்னால் முதலாவதாக அரசாங்கம் ஒரு சாத்திய வள அறிக்கையை தயாரிக்கிறது. அந்த பிரதேசத்துக்கு, அந்த இடத்துக்கு, அந்த சூழலுக்கு, அந்த காலைக்கு அந்த திட்டம் பொருத்தமானதானா என்று பார்க்கிறோம். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சூழ்நிலை பகுப்பாய்வு. அப்ப ஒரு கலைத்திட்ட வடிவமைப்புல மிக முக்கியமாக கருத்து கொள்ளப்பட வேண்டியது இந்த சூழ்நிலை பகுப்பாய்வு என்ற கருத்தை நிக்கலஸ் முன்வைக்கிறார். அப்ப இது நாங்க இதுவரைக்கும் பார்த்த வீலருடைய கருத்திலேயோ, ஹெல்டா டாப்பாவுடைய கருத்திலேயோ, ரால்ஃப் டெய்லருடைய கருத்திலேயோ இந்த விடயம் குறிப்பிடப்படவில்லை. அப்ப சூழ்நிலை பகுப்பாய்வு சொன்னது தற்கால தேவைகள் இனங்காணப்படுறது. உடனடி தேவை என்ன, இப்ப உள்ள சிச்சுவேஷனுக்கு என்ன வேணும். அப்ப ஹில்டா டாப்பாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது டெய்லர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வீரர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே நோக்கங்களும் குறிக்கோள்களும் தான். ஆனால் நிக்கலஸ் சொல்ற விஷயம் சொன்னால் இப்போதைய சூழலுக்கு என்ன வேணும், தற்போதைய சமூக சூழலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, இப்போதைய தேவை என்ன, தற்போதைய சூழலுக்கு எது மிக அவசியம், இதுதான் முதலாவதாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பது நிக்கலஸுடைய வாதமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு இரண்டாம் கட்டம் தான் குறிக்கோள்களை தெரிவு செய்தல். அப்ப இந்த சூழ்நிலை பகுப்பாய்வின் மூலம் நடைமுறை தேவைகள் இனங்காணப்பட்டால்தான் அதற்கேற்ற குறிக்கோள்களை தெரிவு செய்ய முடியும் என்று நிக்கலஸ் குறிப்பிட்டார். உடனடியாக என்ன வேணும், ஆக்சுவலாக இப்ப நமக்கு என்ன வேணும், என்ன விஷயத்தை நாம முக்கியத்துவப்படுத்த வேணும், அந்த சூழ்நிலை பகுப்பாய்வு பின்னர் தான் அந்த சூழ்நிலை பகுப்பாய்வுடைய தன்மைக்கு ஏற்ப குறிக்கோளை தெரிவு செய்ய முடியும் என்று நிக்கலஸ் குறிப்பிடுகிறார். அதான் செலக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் இரண்டாவது படி. அது மூணாவது படி உள்ளடக்கத்தை தெரிவு செய்வது, ஒழுங்கமைப்பது. அதாவது இரண்டாவது படி நடக்க குறிக்கோளுக்கு ஏற்பதால் நாங்க பாட உள்ளடக்கத்தை தெரிவு செய்வதும் அதை ஒழுங்குபடுத்துவதும் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை நிக்கலஸ் குறிப்பிடுகிறார். அப்ப இங்க மாணவர்களால் அடையப்படக்கூடிய திறன்கள், மனப்பாங்கு விருத்திகள், அறிவு சார்ந்த விடயங்களை உள்ளடக்கிய விதத்துல பாட உள்ளடக்கமானது, சப்ஜெக்ட் கண்டனானது தீர்மானிக்கப்பட வேண்டும். கலைத்திட்ட வடிவமைப்பாளர்களால தீர்மானிக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும், அது ஒரு ஆர்டர் பண்ணப்பட வேண்டும், ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்பட வேண்டும் என்ற கருத்தை இந்த மூணாவது கட்டத்துல நிக்கலஸ் குறிப்பிடுறார். நாலாவது கட்டம் தான் முறையியல்களை தெரிவு செய்தலும் ஒழுங்கமைத்தல். பாட உள்ளடக்கத்தை விளங்கக்கூடிய விதத்திலான கற்பித்தல் முறைகள், கற்பித்தல் நுட்பங்கள், கற்பித்தல் சாதனங்கள் போன்றவை தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கிற விஷயம் நாலாவது படிமுறையில காணப்படும். பாட உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில, விளக்கக்கூடிய வகையில பொருத்தமான கற்பித்தல் முறைகள், கற்பித்தல் நுட்பங்கள், நுணுக்கங்கள் ஒழுங்கு செய்யப்படும். ஐந்தாவது கட்டம் தான் மதிப்பீடு. மாணவர்களை கணிப்பீடு செய்வது மாத்திரம் போதாது, இடையீட்டு மதிப்பீடு, இறுதி மதிப்பீடு என்பவற்றின் மூலமாக கலைத்திட்டத்திலே குறிக்கோள்கள் அடையப்பட்டுள்ளனவா இல்லையா என்பதை கண்டறிய முடியும் என்று சொல்லி நிக்கலஸ் குறிப்பிடுறார். இறுதி கட்டமாக மதிப்பீட்டை பற்றி குறிப்பிடுறார். இதுதான் நிக்கலஸினுடைய கலைத்திட்ட வடிவமைப்பு. இதுவும் பட்ட மாதிரியில் அமைந்த கலைத்திட்ட வடிவமைப்பாகவே காணப்படும்.
இப்ப இந்த நிக்கலசனுடைய இந்த கலைத்திட்ட வடிவமைப்பில் காணப்படக்கூடிய நன்மையான விஷயங்கள், நல்ல விடயங்களை பாருங்க. முதலாவது அனுகூலம் என்று பார்த்தோம் சொன்னால், ஒரு கலை திட்டத்துல சின்ன ஒரு மாற்றம் செய்வதாக இருந்தாலும், நாங்க பார்த்த வீரரோ அல்லது ஹில்டா டாப்பாவோ அவர்களுடைய அந்த வடிவமைப்புல ஆரம்பத்துக்கு செல்லவும் குறிக்கோள் மற்றும் நோக்கத்துக்கு சென்றுதான் வரும். ஆனால் நிக்கலஸ் மாதிரியில தமது செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மீள் நோக்கக்கூடிய வகையில பல்வேறு மாற்றங்களை உடனுக்குடன் ஏற்படுத்தக்கூடிய வகையில நிக்கலஸ் இந்த கலைத்திட்ட வடிவமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அவர் நீண்ட சுற்றுவட்டத்துக்கு செல்ல தேவையில்லை. அது ஒரு நன்மையான விஷயமா இருக்கு. இரண்டாவது விஷயம் பாருங்க, நிக்கலஸுடைய மாதிரியில தர்க்க ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கமைப்பு காணப்படும். தர்க்க ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு, சூழ்நிலை பகுப்பாய்வு, அதன் அடிப்படையில குறிக்கோளை தெரிவு செய்யறது, குறிக்கோளுக்கு அடிப்படையில பாட உள்ளடக்கத்தை ஒழுங்கமைப்பை தீர்மானிக்கிறது, அந்த உள்ளடக்கத்தை ஒழுங்கமைப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில பொருத்தமான கற்பித்தல் முறைகளை, கற்பித்தல் நுட்பங்களை தீர்மானித்துக் கொள்வது, மதிப்பீடு செய்து கொள்வது ஒரு தர்க்க ரீதியான கட்டமைப்பாக இருக்கிறது. மூணாவது முக்கியமான சிறப்பு என்று சொன்னால், இங்க நோக்கம் குறிக்கோள் தீர்மானிக்கப்படுறதுக்கு முதல் சூழ்நிலை பகுப்பாய்வு இடம்பெறுறது. இது மேலதிக செலவினத்தை குறைக்கும், பொருத்தமான கலை திட்டம் உருவாக்கப்படுவதில் செல்வாக்கு செலுத்தும், எமது உடனடி பிரச்சனைகள் தீர்வதற்கான வழியை பெற்றுத்தரும். சூழ்நிலை பகுப்பாய்வு. நாலாவது விஷயம், இவருடைய கலை திட்ட மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான மாதிரி, ஒரு நெகிழ்ச்சியான மாதிரியாக காணப்படும், பிளெக்சிபிளான. ஐந்தாவது, நடைமுறை கல்வி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மிக பொருத்தமான மாதிரியாக இருக்கிறது. ஆயிரத்தி 1972 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட நிக்கலஸ், 76ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட நிக்கலஸுடைய மாதிரியை ஏனைய 3 கலைத்திட்ட வடிவமைப்பாளருடைய மாதிரியில் இருந்து வேறுபட்டதாக காணப்படுகிறது. இப்ப இந்த நிக்கலஸுடைய மாதிரியில் காணப்படக்கூடிய குறைபாடுகளை என்னென்ன விஷயத்தை பார்ப்போம். நிக்கலஸ் தன்னுடைய மாதிரிகையில ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்கின்றனர். நிக்கலஸுடைய மாதிரிகையில ஆரம்பத்தை காட்டவும் இல்லை, இறுதியை காட்டவும் இல்லை என்கிறார். அதாவது சூழ்நிலை பகுப்பாய்வோட ஆரம்பித்து மதிப்பீட்டோட முடிகிறதால எது உண்மையாக ஆரம்பம், மதிப்பீட்டுக்கு ஏற்ப சூழ்நிலை பகுப்பாய்வா, சூழ்நிலை பகுப்பாய்வோட இறுதியில மதிப்பீடுங்கிற ஒரு குழப்பம் ஒன்று இருப்பதாக சொல்கின்றார். இரண்டாவது குறைபாடா சொல்றது, இந்த சூழ்நிலை பகுப்பாய்வு மேற்கொள்வதற்கு கூடுதலான கால அவகாசம் தேவைப்படும். அண்மையிலே சூழ்நிலை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் பிரச்சனைகளையும் செலவினங்களையும் தவிர்க்கலாம் என்று நன்மையாகவும் இருக்கிறது. அப்படி கை கூட தேவைப்படுறது ஒரு குறைபாடா சுட்டிக்காட்டப்படுது. மூணாவது விஷயம், குறிக்கோள் மாதிரியிலிருந்து இது வேறுபட்டதாக இருக்கிறது. இந்த குறிக்கோளுங்கிற விஷயமே இங்கே இல்லை. சூழ்நிலை பகுப்பாய்வு அடுத்ததாக குறிக்கோளை தெரிவு செய்யறது, அந்த சூழ்நிலை பகுப்பாய்வு ஏற்ப குறிக்கோள் தெரிவு செய்யறது. பொதுவான குறிக்கோள்கள் என்று எதுவுமே இல்லை. சூழ்நிலை பகுப்பாய்வு ஏற்ப குறிக்கோள் அடிக்கடி மாறிக்கொண்டதாக இருக்கு. இவைகளை குற்றச்சாட்டுகளாக, குறைபாடுகளாக சொல்றாங்க. என்றாலும் இதுவரைக்கும் நாங்க பார்த்த 3 கலைத்திட்ட வடிவமைப்பாளருடைய வடிவமைப்புகள் இருந்து நிக்கலஸ் அவர்களுடைய கலைத்திட்ட வடிவமைப்பு வேறுபட்டதாக இருக்கின்றது, ஓரளவு சிறப்பானதாக இருக்கின்றது என்பதை எங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சரி, அப்ப இவ்வளவு நாங்க பார்க்கிறது குறிக்கோள் அடிப்படையிலான மாதிரிகள் தான் பார்த்துருக்கோம். சரி, குறிக்கோள் அடிப்படையில மாதிரி தான். டெய்லர் ரே மதான், ஹில்டா டாப்பாடே மதான், வீலர் ரே மதான், நிக்கலஸ் ரே மதான். அடுத்த தலைப்பா நாங்க பார்க்க போறதுதான் இயங்கு தன்மை கொண்ட மாதிரி. அப்ப நாங்க இதுவரைக்கும் நிக்கலஸ் ரே முடிச்சிட்டோம். நிக்கலஸ் சம்பந்தமாக உங்களுடைய ஒரு கருத்து பகிர்வை
செய்திட்டமாக இருந்தால் நாங்கள் அதையும் நிறைவு செய்த ஒரு திருப்தி எங்களுக்கு ஏற்படும். சரிதானே? ஓகே. அப்ப நிக்கலஸுடைய கலைத்திட்ட மாதிரி தொடர்பாக நீங்க விளங்கி கொண்ட விடயங்களை வச்சுக்கொண்டு ஒரு கருத்தை நீங்க சொல்லப்படும். அடுத்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு அதான் 2வது ஆக்டிவிட்டி. ரைட்? நிக்கலஸுடைய மாதிரியிலிருந்து நீங்க விளங்கி கொண்ட விஷயம். ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறீங்களா? ஆம் சார். ஓகே சார். ஓகே, என்ன சொல்லி பார்த்துக்கோங்களா? ஓகே சார். ஓகே சார். சரி சார். சரி சார். ஓகே. சரி சார். நிக்கலஸினுடைய கலைத்திட்ட மாதிரி தொடர்பான நீங்க விளங்கி கொண்ட விடயத்தை ஒரு 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 பிரீஃபாக ஒரு முன்வைப்பு செய்தால் சரி. சரி, கணக்கு நேரம் எடுத்துக் கொள்ள இல்லாதனாங்க 8:40 ஒரு 10 மினிட்ஸுக்கு உள்ள கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? சரி.
ஓகே பாப்போமா? ஓகே சார். சொல்லுங்க, இருக்கிற நேரத்துக்குள்ள முடிப்போம். கலைத்திட்ட மாதிரிகளை வடிவமைத்த ஆக்கல்ல நிக்கலஸ் அவரும் ஒரு ஆள். அவரால வடிவமைக்கப்பட்ட கலைத்திட்ட மாதிரியோட பெயர் நிக்கலஸ் மாதிரிகை. இது 1976ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கலைத்திட்ட மாதிரிகளை உருவாக்கிய ஏனைய ஆட்களை விட இவருடைய மாதிரிகை வித்தியாசமாக காணப்படுகிறது. அதாவது துல்லியமாகவும் வினைத்திறனுடையதாகவும் பகுத்தறியக்கூடியதாகவும் காணப்படுகிறது. இது ஒரு வட்ட வடிவிலான மாதிரிகையாக காணப்படுகிறது. இவர் வீலரை போல 5 விடயங்கள்ல முக்கியத்துவத்தை செலுத்துகிறார். முதலாவது சூழ்நிலை பகுப்பு. இதுதான் முதலாவது கட்டமாக காணப்படுகின்றது. சூழ்நிலை பகுப்போட தான் இவருடைய மாதிரிகை ஆரம்பமாகின்றது. இந்த சூழ்நிலை பகுப்பு என்பது தேவைகள் தொடர்பில் கோட்பாடு ரீதியாகவும் பிரயோக ரீதியாகவும் ஆராயப்பட வேண்டும் என இவர் குறிப்பிடுகின்றார். அதாவது இவர் ஹில்டாடாப்பாக்களை போல குறிக்கோள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம முதலாவதாக சூழ்நிலை பகுப்பாய்வுக்கு முதன்மை கொடுக்கின்றார். இவரு சூழ்நிலை பகுப்பாய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் தற்காலத்துல காணப்படுகின்ற தேவைகள் இனம் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே. அதாவது இவருடைய 2வது கட்டமாக குறிக்கோளை தெரிவு செய்தல் முக்கியம் பெறுகின்றது. அதாவது சூழல் பகுப்பாய்வின் மூலம் நடைமுறை தேவைகள் இனங்காணப்படுதலே இதனுடைய படிமுறையாக காணப்படுகின்றது. 3வது படி உள்ளடக்கத்தை தெரிவு செய்தலும் ஒழுங்கமைத்தலும் ஆகும். இது 2வது படியில் உள்ள குறிக்கோள்களுக்கு ஏற்பவே நடைபெறும். அதாவது மாணவர்களால் அடையக்கூடிய திறன்களை உள்ளடக்கிய விதத்திலான பாட உள்ளடக்கம் ஒழுங்கமைக்கப்படும். 4வது படியில பாட உள்ளடக்கத்தை விலகக்கூடிய விதத்திலான கற்பித்தல் முறைகள் தெரிவு செய்யப்பட்டு ஒழுங்கமைக்கப்படும். இதுல மாணவர்களோட அறிவுக்கு பொருத்தமான விதத்துல கற்பித்தல் முறைகள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என இவர் குறிப்பிடுகின்றார். இவருடைய இறுதி கட்டமாக மதிப்பீடு முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த நிக்கலஸ் மிக எளிமையாக மதிப்பீடு எனும் சொல்லை பயன்படுத்தியுள்ளார். மாணவர்களை கணிப்பீடு செய்வது மாத்திரம் போதாது என இவர் குறிப்பிடுகின்றார். இதுல இடையிடப்பட்ட மதிப்பீடு அல்லது இறுதி மதிப்பீடு போன்றவற்றின் மூலம் கலைத்தட்ட குறிக்கோள்கள் அடையப்பட்டுள்ளன இல்லையா என இவருடைய மாதிரியில் இனங்காண கூடியதாக இருக்கின்றது. இவருடைய மாதிரிகள் பல அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் கொண்டு காணப்படுகின்றது. அதுல முதலாவதாக ஒரு கலை திட்டத்துல ஒரு மாற்றத்தை நாங்க செய்யணும்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் ஆரம்பத்துக்கே மீண்டும் அந்த ஆரம்ப நிலைக்கு போய்த்தான் அந்த மாற்றங்களை செய்ய வேண்டும். ஆனால் இவருடைய செயற்பாட்டில் தொடர்ச்சியாக மீள் நோக்கக்கூடியதாகவும் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. அடுத்தது தர்க்க ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கமைப்பை கொண்டதாக காணப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம இவர் ஆரம்பத்திலே சூழ்நிலை பகுப்பாய்வு இடம்பெற வேண்டும் என்பதை இவர் வலியுறுத்துகின்றார். அது ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. சூழ்நிலை பகுப்பாய்வு செய்வதற்கு செலவினங்கள் குறைவாகவே காணப்படுகின்றது. அதோட இந்த மாதிரிகை ஒரு நெகிழ்ச்சியான மாதிரிகையாக உள்ளது. அத்துடன் நடைமுறை கல்வி பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இது காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இவருடைய மாதிரிகையில காணக்கூடிய பிரதிகூலங்களாக இது எதுல இருந்து தொடங்குது எதுல முடியுதுன்னு தெரியாது. அதாவது மதிப்பீட்டுல தொடங்கி சூழல் பகுப்பாய்வுல முடியுதா அல்லது சூழல் பகுப்பாய்வுல தொடங்கி மதிப்பீட்டுல முடியுதா என்ற குழப்பம் இதுல காணப்படுகிறது. அது ஒரு குறைபாடாக காணப்படுகிறது. அடுத்தது செலவினங்கள் குறைவாக இருந்தாலும் இதுக்கான நேரம் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது சூழ்நிலையை பகுப்பாய்வு செய்வதற்கு அதிக நேரம் தேவைப்படுவதாக இதுல உள்ள குறைபாடாக எங்களுக்கு கூறலாம். அது தவிர குறிக்கோள் மாதிரியிலிருந்து பாரிய அளவு வேறுபட்டதாக இந்த மாதிரியை காணப்படுவது அவசியமில்லை என்று கூறப்படுகிறது. இதை அனைத்துமே இவருடைய நிக்கலஸ் குறிக்கோள் மாதிரியில் காணப்படுகிறது. சார் ஓகேமா, ஓகே, பாராட்டுங்களா, வாழ்த்துக்கள். இன்னும் ஒருவர் சொல்லலாம் சார். நான் சொல்லையா சார்?
நிக்கலஸ் மாதிரிகை சார். 1967 இது விருத்தி செய்யப்பட்டது. இவருடைய இந்த மாதிரிகை மிகவும் துல்லியமானதாக காணப்படுகின்றது. வினைத்திறன் மிக்கது, மேலும் வட்ட வடிவ மாதிரிகை ஆகும். இவருடைய மாதிரிகை 5 படிமுறைகளை கொண்டதாக காணப்படுகிறது. அதாவது முதலாவது சூழ்நிலை பகுப்பாய்வு, அடுத்து குறிக்கோள்களை தெரிவு செய்தல், விடய உள்ளடக்கங்களை தெரிவு செய்தலும் ஒழுங்கமைத்தலும், கற்பித்தல் முறைகளை தெரிவு செய்து ஒழுங்கமைத்தல், இறுதியாக மதிப்பீடு. அதாவது ரைலர், ஹில்டா டாப்பா ஆகியோர் குறிக்கோள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். இவருடைய கருத்துப்படி முதலாவதாக சூழ்நிலையை ஆராய வேண்டும். எனவே சூழ்நிலைக்கேற்ப நடைமுறை தேவைகள் இனங்காணப்பட்டு குறிக்கோள்கள் தெரிவு செய்யப்பட வாய்ப்புண்டு. இதன் மூலம் மாணவர்களின் திறன்களை இனங்கண்டு பாட உள்ளடக்கங்களை தெரிவு செய்து முறைகளை ஒழுங்கமைத்து மதிப்பீடு மேற்கொள்ள முடியும். மேலும் இவரது கருத்துக்கேற்ப இடையிட்ட மதிப்பீடு மேற்கொள்ள வாய்ப்புண்டு. இதன் மூலம் குறிக்கோள்கள் அடையப்பட்டுள்ளதா இல்லையா என கண்டுகொள்ள கூடியதாக காணப்படுது. இதன்படி அனுகூலங்கள் என பார்க்கும்போது இது நெகிழ்ச்சியான ஒரு முறையாக காணப்படுது. மேலும் தர்க்க ரீதியானது, மாற்றங்களை இலகுவாக ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுது. மேலும் ஆரம்பத்திலேயே சூழ்நிலை பகுப்பாய்வு இடம்பெறுவதால் இது சிறப்பான முறையாக காணப்படுது. நடைமுறை பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது. பிரதிகூலம் எனும் நோக்கும்போது சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொள்வதனால் அதிக நேரம் தேவைப்படுது. மேலும் இவருடைய கருத்து குழப்பத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. காரணம், இதற்கு ஒரு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை என கூறுகின்றனர். அவள்தான் சார். ஓகே மேம், ஓகே, பாராட்டுக்கள். நாங்கள் இதுவரைக்கும் மிக முக்கியமாக 4 கலைத்திட்ட வடிவமைப்பாளருடைய கலைத்திட்ட வடிவமைப்பு குறிக்கோள் மாதிரி அடிப்படையிலான கலைத்திட்ட மாதிரியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். டெய்லர், ஹில்டா டாப்பா, வீலர், நிக்கலஸ். ஓகே, இன்னும் நாங்கள் ஒரே ஒரு செஷன்ல இந்த பாடத்தை சந்திக்க இருக்கின்றோம். அதுல இயங்கு தன்மை கொண்ட மாதிரி டைனமிக் முறை சம்பந்தமாக இன்ஷால்லா நாங்கள் அடுத்த செஷன்ல நாங்கள் கலந்துரையாடுவோம். இந்த கிளாஸில் நீங்கள் எல்லோருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். Thank you, sir. Good night, sir.